ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நபர் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க, நல்லா பேசியிருப்பாங்க, நம்ம கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் அவுட்லாம் பண்ணியிருப்பாங்க டைம். ஆனால் இப்போ நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவாங்க. இப்படி பேசாமல் போன உறவுகள் இல்லைன்னா நபர்கள் திரும்பி வந்து பேச இந்த ஒன்று மட்டும் நம்ம செய்தாலே போதுங்க. அவங்க தன்னாலே வந்து திரும்பி வந்து பேசுவாங்க நம்மக்கிட்ட. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். லாஸ்ட்டு வரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிடித்த விஷயம் நடந்தால் அது கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணம் அப்படின்னு சொல்லுவோம். தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் யார் ஒருவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் அத்தனை குறையும் இருக்கும். சிலவங்கள பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள எப்போவுமே குறை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகள் அவங்களுக்கு தெரிகிறதில்ல. இப்படி குறை சொல்லி பேசவங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட தாங்க நிறைய குறைகள் இருக்கும். அதே போல தான் மனைவி வந்து தன்னோட மகிழ்ச்சியை கணவனுக்காக ஒதுக்கி வைப்பா. ஆனால் கணவன் மகிழ்ச்சிக்காக தன் மனைவியே ஒதுக்கி சில டைம் வந்து கணவன்மார்கள் வச்சிருவாங்க. சில கணவன்மார்கள், எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். அதே போல தான் விருப்பம் இல்லாதவங்கள விரட்டி விரட்டி போகக்கூடாதுங்க. ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்கள விரட்டி விரட்டி போகாதீங்க. அதை விட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விலகி நிற்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது போலவே உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். உண்மையான அன்பு வந்து பேசுறதுக்கு நேரத்தை உருவாக்கும். ஆனால் அந்த பொய்யான அன்பு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு 1000 காரணத்தை வந்து சொல்லிட்டு போகும். அதே போல் முதல்ல வந்து நம்ம தேடப்படுவோம், ரெண்டாவது நேசிக்கப்படுவோம், அதுக்கு பிறகு காலம் போன போக்கில் வெறுக்கப்பட்டு தூக்கி எறியப்படுவோம். அவ்வளோதாங்க வாழ்க்கை. அதே போல தான் அன்பாக இருந்தால் பாசமாக பேசுனாங்க, அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க, அனைத்துமே உண்மைன்னு நினச்சி இந்த இருதயம் வந்து நம்பும். லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளடைவில் அனைத்துமே சுயநலம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த காலம் வந்து அழகாக உணர்த்திட்டு போயிட்டே இருக்கும். அதே போல தான் முதல்ல கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தையில் நிதானம் இருக்கணும். கோபம் வந்து கொஞ்ச நேரத்தில் தீர்ந்து போயிடும். ஆனால் வார்த்தை வந்து என்றைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கும். பிறர் மனசில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையில் கஷ்டப்படுத்தியிருந்தா அந்த வார்த்தை வந்து ஆறாத வடு மாதிரி அவங்க மனசில் பதிஞ்சு அது ஆறாத வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகளில் வந்து பெரும்பாலும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லுவேன். அதே போல தான் நம்ம அருமை தெரியாத இடத்துல போய் அன்பு வச்சா அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை தவிர வேறு என்னதுமே நம்ம உண்மையாக அன்பு வச்சா அங்கேருந்து கிடைக்க போகிறதில்ல. அருமை தெரியாத இடத்துல ஒரு இலை விழுதுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் வந்து இலை. கொஞ்ச நாள் கழித்த பிறகு பாருங்க சருகு, கூட கொஞ்ச நாள் கழித்த பிறகு பாருங்க குப்பை. அதை போல தான் நம்ம தேவைப்படும் போது இலை மாதிரி இருப்போம். ஆனால் அந்த தேவை முடிஞ்ச பிறகு நம்மளை குப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போகிற உலகம் இது. அதே போல் ஒரு அழகான மலர் இருக்குன்னு வைங்களேன், அந்த மலர்லேருந்து வீசுகின்ற அந்த ஸ்மெல், அந்த வாசனையை பொறுத்து தான் அந்த மலர் வந்து மதிக்கப்படுது. அதே போல தான் மனிதன் வந்து பேசுகிற வார்த்தை பொறுத்து தான் மனிதனுக்கு அங்கே மதிப்புங்கிறதே கிடைக்குது. அதே போல்
நம்ம ஒருத்தங்க கிட்ட அன்பாக இருந்தால் அவங்க நம்ம சொந்த உறவு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடுவோம். ஆனால் அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு, ஏதோ ஒரு உறவு தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்மளை தொந்தரவாக நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது போலவே தொலைந்து போகவே ஆசைப்படுறோம். ஏன்னா யார் தேடினாலும் கிடைக்காத தொலைவுக்கு நம்ம தொலைந்து போகும்போது தான் நம்ம அருமைகள் அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம எப்போவுமே ஒருத்தங்க கிட்ட அவைலபிளாக இருந்தோன்னா, கிடைக்கிற ஒரு பொருளாக இருந்தோன்னா நம்ம அருமை அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லவே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல தான் சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே தனிமையாக இருப்பாங்க, தனிமையை விரும்புவாங்க. இப்படி தனிமையை விரும்பக்கூடிய ஒவ்வொருவர்கிட்டையும் யாரையும் பிடிக்காம அவங்க ஒதுங்கினவங்க இல்லைங்க, பிடிச்சவங்க செய்த துரோகத்தால் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒரு காலத்தில் இப்படி தனிமையாக இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோன்னா அவங்கள சுற்றி ஒரு பெருங்கூட்டமே இருந்திருக்கும். எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க, ரொம்ப எல்லாத்தையும் நம்பி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பின மனுஷன் துரோகம் பண்ணும்போது அந்த வழியிலேருந்து வெளியே வர அவங்களுக்கு அந்த தனிமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. வெளியே வந்த பிறகு யாரையுமே அவங்க டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தனிமையாக இருக்கிறாங்க. இங்கே 2 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் ஒருத்தங்க தெரிஞ்சு கொள்ளது வரதான் சுவாரஸ்யமே இருக்கும். மனம் விட்டு பேசுவாங்க. ஆனால் தெரிஞ்ச பிறகு அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கிறதே இருக்கிறதில்ல. நம்ம உடஞ்சி போன நிலைமையில் வர அடுத்த அடியை நம்மளால் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா நம்மளை தோற்கடிக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வேணும். அதே போல தான் இங்கே காலம் மாறி போகலாம், ஆசையும் தீர்ந்து போகலாம், நம்ம அழகு வர மறைஞ்சு போகலாங்க. ஆனால் உண்மையான அன்பு என்றைக்குமே மாறாதது. இங்கே ஒரு உண்மையான உறவுக்காக விட்டு கொடுக்கறது தப்பே இல்லைங்க. ஆனால் அது ஒரு பாசம் விட்டு கொடுக்கறது. ஆனால் உறவென்று பெயரில் நம்மளை உபயோகப்படுத்திகிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவங்கள விட்டுட்டு விலகி போகணும். ஏன்னா அது ஒரு வேஷம். அந்த உறவு கூட நம்ம இருக்கக்கூடவே கூடாது. அன்பான மனசு இருக்கே, மனசு முதல்ல எதிர்பார்க்குது, அதுக்கப்புறம் ஏமாற்றப்படுது, திருப்பியும் எதிர்பார்க்குது, திருப்பி ஏமாற்றப்படுது, அதுக்கு பிறகு நினைக்குது என்னை எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குது. ஆனாலும் நம்மளை அறியாமையே திருப்பி திருப்பி எதிர்பார்க்குது. இது பழையபடி ஏமாற்றப்படுது. அப்போது கொஞ்சம் காலம் கழித்து இந்த எதிர்பார்ப்பு நம்ம கம்மியாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர நம்ம பார்க்கணும். அதே போல தான் உங்ககிட்ட அன்பாக இருந்த உறவு பேச மனம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கங்க. பேசுறதுக்கு மனம் இல்லாமல் போகிற அந்த உறவுக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. அப்படி நம்ம கெஞ்சும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு ஏளன பொருளாக தான் தெரியும். அதே போல் நீங்கள் எப்போவுமே கிடைக்கிற ஒரு பொருளாக, ஒரு உறவாக எப்போவுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காதீங்க. நம்ம அவைலபிளாக இருக்கும்போது அங்கே நம்ம மதிப்பு மரியாதை கம்மியாகும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சிட்டு நம்ம இந்த ஒன்று மட்டும் பண்ணினா போதும். முதல்ல பேச விருப்பம் இல்லாதவங்ககிட்ட போய் கெஞ்சக்கூடாது. 2வது எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட உண்மையாக உங்களை நேசித்த உறவுன்னா உங்களை கண்டிப்பாக தேடி வரும். இந்த ஒன்றையும் நீங்கள் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே தேடி வரலைன்னா அந்த அன்பு போலியான அன்பு, அதை விட்டுட்டு விலகி வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.